அனைவருக்கும் வணக்கம். மாடித்தோட்டம் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தருமா? பாருங்களேன், நான் வச்ச மாடித்தோட்டத்தை பார்த்து எனக்கே அவ்வளோ சந்தோஷம். 3 க்ரோ பேக்கில் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் ரெண்டையும் போட்டிருக்கேன். ரணகள்ளி செடியில் பூ பூத்துருக்கு. இந்த குளிர் சீசன் தான் பூ பூக்கும். இந்த பூவை நல்லா சொடக்கு மாதிரி பலூன் மாதிரி உடச்சி விளையாட ஜாலியாக இருக்கும். பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இப்போ தான் நிறைய தக்காளி செடிகள் வச்சுருக்கேன். ஈர்க்கங்காய்கள் அழகாக 2 காய்ச்சிருக்கு. சில பிஞ்சுகளும் இருக்குது. கொடி அவரை அட்டகாசமாக பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதோட பூவும் அழகு, காயும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் ப்ராப்பராக பந்தல் போடாட்ட கூட அதுவாக ஏறி வளர்ந்து காய்ச்சிட்ருக்கு. இதில் பிஞ்சு உதிர்வே இருக்காது, பெரும்பாலும் எல்லாம் காயாயிரும். சொரக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. சாட்டை அவரையிலும் காய்கள் காய்ச்சிருக்கு. 5 அவரைக்காய் இருந்தாலே அட்டகாசமாக சாம்பார் பண்ணிடலாம். சாம்பார் மாதம் வச்சு புது செம்பருத்தியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. முள்ளு கத்திரிக்காய் பாருங்களேன், இவ்வளோ பெரிய சைஸ் தெரியுமா? ஒரு கையால் அடக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸு. மஸ்கு மிலன் காய்ச்சிருக்கு. ஒரு கொடியில் 2 மஸ்கு மிலன் காய்ச்சிருக்கு. அந்த பக்கம் 1 இருக்குது. ஊரி விதை போட்டாங்க, முளைச்சி வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் காராமணி காய்ச்சிருக்கு, அதையும் பறிக்கிறேன். தேவைக்கேற்ற முள்ளங்கி எடுத்தாச்சு. எடுக்கும்போதே உடஞ்சிருச்சு. பச்சை கத்திரிக்காய்னு சொல்லக்கூடிய வழுதனக்காய்களும் நிறைய காய்ச்சிருக்கு. இந்த தோட்டம் என்ன பண்ணுது தெரியுமா? என் மனதை ரொம்ப நல்லா பாதுகாக்குது.